எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சோஃபார் 2020, அதாவது இது வரைக்கும் 2020 என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்மளை வச்சு செஞ்ச சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொரோனா வைரஸ்லேருந்து, எக்கனாமிக் ஸ்லோடவுன்லேருந்து, இந்த மாதிரி ஒரு உலக லெவலில் நடந்தது சரி, இந்தியா லெவலில் நடந்தது சரி, இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சோஃபார் 2020 இதில் நம்ம பார்க்க போகிற முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் புஷ் ஃபயர். அது பார்த்தீங்கன்னா கடந்த 2019 அக்டோபர் மாதத்துலேருந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கு. இது பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் உயிர்கள் வரைக்கும் பழி வாங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது மனிதர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5000 மனிதர்கள் வரைக்கும் இது பழி வாங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி 2ஆம் தேதி வரைக்குமே தொடர்ந்து 3 மாதங்களா எரிஞ்சிக்கிட்டே இருந்திருக்கு. 2ஆம் தேதி தான் அதை ஃபுல்லாக அணைச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற 2வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஈரான் நாட்டுடைய கமாண்டர், அதாவது பெரிய தளபதி அப்படின்னு நம்ம இதில் தளபதினு சொல்கிறோம்னா, அந்த மாதிரி அவர்கள் வந்து சுலைமானி அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்க மிலிட்ரி வந்து ட்ரோன் மூலமாக தாக்குச்சு. இது பார்த்தீங்கன்னா உலக லெவலில் பெருசாக பேசப்பட்டுச்சு. அதாவது 3ஆம் உலகப் போர் வரும் அப்படிங்கிற அளவுக்கு கூட இந்த விஷயம் பேசப்பட்டுச்சு. 3வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சுலைமானியை கொன்னதுக்கு ஈரான் பழிவாங்கிற நோக்கமாக அமெரிக்காவுடைய 2 பேஸை வந்து ஈராக் நாட்டில் இருக்கிறத தாக்குனாங்க மிசைல் வச்சு. இது பத்தாம இன்னமும் வந்து மிசைல் அனுப்பி தாக்குறப்ப ஈரான் நாட்டுல இருந்து கிளம்புற வந்து ஒரு பிளைட் வந்து உக்ரைன் நாட்டோட பிளைட்ல வந்து 176 பேசஞ்சர் வந்து அந்த மிசைல் தாக்கி 176 பேர் பலியானாங்க. இது வந்து ஈரான் நாட்டுல உலக நாடுகள் வச்ச மிகப்பெரிய குற்றச்சாட்டா இருந்தது. இது வந்து இந்த வருஷம் நடந்த மிகப்பெரிய கொடூரமான சம்பவங்கள் ஒன்றா கருதப்படுது. 4வது விஷயம் பாத்தீங்கன்னா, அதாவது உலகமே இப்ப பயந்துகிட்டு இருக்க கொரோனா வைரஸ் பேண்டமிக். அந்த இது வந்து ஜனவரி மாசம் தான் இந்த விஷயம் வந்து WHO அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அந்த அமைப்பு வந்து இதை வந்து பேண்டமிக்கா அறிவிக்கிறாங்க. 5வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது எக்கனமி ஸ்லோடவுன். அதாவது உலகமே வந்து நம்ம தெரியும் 2019 வரைக்கும் இந்தியாவில் வந்து பொருளாதார மந்த நிலைமையில தான் இருந்தது. இது வந்து உலகம் முழுக்க இருக்க மந்த நிலையும் ஒரு காரணமா சொன்னாங்க. பட் இந்த கொரோனாக்கு அப்புறம் உலகம் மொத்தமாவே லாக்டவுனுக்கு போகவும் மொத்தம் உலகம் முழுக்கவே பல நாடுகளில் வந்து பொருளாதாரம் வந்து சுத்தமாக அடி வாங்கிடுச்சு. முக்கியமா நம்ம இந்தியாவையும் அமெரிக்காவும் எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட சராசரியா வந்து 2 நாட்டிலுமே 10 கோடி பேர் வரைக்கும் வேலை இழக்கிறதா அபாயம் இருந்திருக்கு. வேலை கடைசி சொன்னப்போனா வேலையும் இழந்துட்டாங்க. உலக லெவலில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அப்படியே நம்ம இந்தியா பக்கம் வரலாம். இந்தியா பக்கம் 2020 வரை இது வரைக்கும் என்ன நடந்தது அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். 6வது விஷயம் எடுத்துக்கலாம். 6வது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து டெல்லி ப்ரோட்டஸ்ட்ல நடந்த கலவரம். அதாவது வந்து இந்த ஜாமியா பல்கலைக்கழகத்தில் நடந்த துப்பாக்கி சூடு, அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் வந்து இந்த வருஷத்துல வந்து ரொம்ப கொடூரமா இந்தியாவில் நடந்த ஒரு பெரிய சம்பவமா எல்லாரும் கருதுறாங்க. அந்த துப்பாக்கி சூடு கலவரம் அது எல்லாத்தையும் டெல்லியில் நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட 53 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க அப்படின்னே சொல்றாங்க. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியால அந்த தப்லிக் ஜமாத், டெல்லியில் நடந்த தப்லிக் ஜமாத் கூட்டத்துல நடைபெற்ற கூட்டத்தில் நிறைய பேர் பங்கேற்றுட்டு அதுல வந்து இந்தியா நாடு முழுக்க வந்து நிறைய பேர் வந்து அங்கங்க பிரிஞ்சு போகும். அது மூலமா தான் கொரோனா அதிகமாக பரவுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல ஒரு பேச்சு அடிபட்டுச்சு. இது வந்து இந்தியா முழுக்க வந்து ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். அதுக்கடுத்து இப்ப 8வது சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து இந்த அம்பன் புயல் அப்படிங்கிறாங்க. இந்த அம்பன் புயல் பாத்தீங்கன்னா கொல்கத்தா, அதாவது மேற்கு வங்கம் முழுமையும், ஒரு மாநிலம் முழுமைக்குமே வந்து மொத்தமா வந்து இதோடைய மையம் வச்சு கரையை கடந்து மொத்த மாநிலத்தையுமே உருக்குலைச்சு போயிடுச்சு. இது பாத்தீங்கன்னா இந்தியாவே வந்து இது மொத்த மாநிலத்துக்காக சப்போர்ட் கொடுத்து ப்ரே பண்ணி எல்லாரும் வந்து இந்த மாநிலம் திரும்ப பழைய நிலைக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலைமை சீரடைறதுக்குள்ள அடுத்த ஒரு புயல் மும்பையை தாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த மும்பையை தாக்கி இன்னைக்கு தான் அது கரையை கடந்து முடிச்சிருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா மறுபடியும் வந்து ஒடிசாவை மேற்கு வங்கத்தையும் மையமா வச்சு ஒரு புயல், அதாவது புயல்னு சொல்ல முடியாது, புயலுக்கு முந்தின ஸ்டேஜ், அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம், அதாவது டீப் டெப்ரஷன், அது வந்து வர்ற 10ஆம் தேதி வரை அது கரையை கிடக்குது. அதாவது ஒடிசாவையும் மேற்கு வங்கத்தையும் மையமா வச்சு கரையை கிடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வேற வந்துட்டு இருக்கு. பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா வந்து எல்லா பக்கமும், அதாவது கடல் சூழ்ந்திருக்கு எல்லா பகுதியுமே வந்து புயல் தாக்குற அபாயமாவே இப்ப போய்கிட்டு இருக்கு வர்ற காலங்கள்லாம் பாத்தீங்கன்னா. இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பருவநிலை மாற்றம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 9வது சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, டெல்லியில எர்த்குவேக் வந்தது. அதாவது வந்து இப்போ கடந்த ஒரு 2 வாரங்கள் 3 வாரங்களுக்கு முன்னாடி டெல்லியில பாத்தீங்கன்னா டெல்லி முழுமைக்கும் மொத்தமா ஒரு 3.5 ரிக்டர் அளவுகோல், அதாவது லேசான நிலநடுக்கம் தான் பாத்தீங்கன்னா, இந்த அளவுகளை வச்சு மையமா ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகாலையில பாத்தீங்கன்னா வங்கதேசத்துக்கு இந்தியாவுக்கு இடைப்பட்ட பகுதியில ஒரு 4.8 ரிக்டர் அளவுகோலை மையமா வச்சு
ஒரு நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா பக்கமும் சுத்தி மனிதர்கள் தான் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உலக போர் மூன்றதுக்கு பார்த்தாங்கன்னா இயற்கையை நம்மளை பழிவாங்காம விட மாட்டேன் அப்படிங்கிறது குறிக்கோளா இருக்கு. கடைசியா 10வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வெட்டுக்கிளி தொல்லை தாங்க. வெட்டுக்கிளி பாத்தீங்கன்னா வருஷம் வரதான். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஏன்டா அதை புதுசா சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து கிட்டத்தட்ட வரலாறு காணாத அளவுக்கு ரொம்ப மோசமா, அதாவது வந்து கிட்டத்தட்ட ஒரு வெட்டுக்கிளி வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 25,000 பேர் சாப்பிட்ற சாப்பாட்டை வந்து வெட்டுக்கிளி வந்து காலி பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் வந்து வெட்டுக்கிளி வந்து ரொம்ப மோசமா இந்த லிஸ்ட்ல இடம் பெறதுக்கு ஒரு காரணமா இருக்கு. 10 விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து எது வந்து ரொம்ப புதுமையா இருந்தது, இது ரொம்ப மோசமா அப்படின்னு நீங்க கருதுறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.